ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இந்த கதை மனிதன். நாதஸ்வரத்தை ஒருவன் உரையில் இட்டு கொண்டிருந்தான். மேலம் வாசித்தவன் தயக்கத்துடன் அப்பா அருகில் வந்தான். அப்பா ஜமக்காலத்தில் சரிந்திருந்தார். அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து மெல்ல விசும்பு கொண்டிருந்தாள். அண்ணா தான் மேலக்காரனை சற்று நகர்த்தி கொண்டு போனான். தூரத்தில் இருக்கும்போதே அண்ணாவின் குரல் வேகமாய் கேட்டது. அண்ணாவுக்கு கோபம் யார் மீதென்று தெரியவில்லை. இந்து இது யாருக்கோ நிகழ்வது போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கே சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்படி தன்னால் இவ்வளவு விட்டேத்தியாக இருக்க முடிகிறது? ஆனால் அப்பா பாவம்தான். அவர்தான் இந்த கல்யாணத்திற்காக நிரம்ப சிரமப்பட்டார். அண்ணா கொஞ்சம் கூசால் பேர்வழி. கல்யாணத்துக்கு பின் வீட்டை முற்றிலுமாக புறக்கணித்தான். அப்பா இவளுக்கென்று நிறைய வரன்கள் கொண்டு வந்தார். ஒன்றும் சரியாக அமையவில்லை. எல்லாம் பணம்தான். அப்பா ஏழை குமாஸ்தா. இப்படி அப்படி வாங்க தெரியாதவர். இந்த மாப்பிள்ளை முடிந்ததில் அப்பாவுக்கு நிரம்ப சந்தோஷம். இவளுக்கு ஒன்றும் பெரிதாக சந்தோஷம் இல்லை. இவளின் கனவுகள் எல்லாம் கருகி வெகு நாட்களாகிவிட்டன. அப்பா இந்த கல்யாணத்திற்காக தகுதிக்கு மீறி கடன் வாங்கியிருந்தார். எல்லாம் வீண். இந்த கல்யாணம் நின்று போய்விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. 1 மணி நேரத்துக்கு முன்பாக கூட இந்த கல்யாண மண்டபம் குழந்தைகளின் கூச்சலும் பெண்களின் அலைச்சலுமாக தான் இருந்தது. டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த மாப்பிள்ளையின் தந்தை புன்னகை மாறி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்த போதுதான் எல்லாம் மாறிவிட்டது. மண்டபத்தில் கூச்சல் கிளம்பியது. அப்போதுதான் இந்துவுக்கு தன்மை எழுதி கொண்டிருந்தார்கள். அம்மா தான் முதலில் ஓடி வந்தாள். போச்சுடி, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போறாங்க. அப்பாவும் அண்ணாவும் ஓடியிருந்தார்கள். சரியாக 1/2 மணி நேரம் இருவரும் வந்து விட்டார்கள். அப்போது அப்பா ஜமக்காலத்தில் சரிந்தவர்தான். அண்ணா தான் சொன்னார், அவர் செத்துட்டார். அம்மா சுவரில் மோதிக்கொண்டு அழுதாள். சனியனே சனியனே. அண்ணா இவனை பார்த்து கத்தினான். இவளுக்கு கோபம் வரவில்லை, அழுகையும் வரவில்லை. பயம்தான் வந்தது. அதுவும் அப்பாவை நினைத்துதான். அப்பாவுக்கு நிறைய இழப்பு. பண கஷ்டம் மட்டுமில்லாமல் மன கஷ்டமும். எழுந்து போய் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் போலிருந்தது. அப்பாவை சுற்றிலும் கூட்டம். ஆளாளுக்கு பேசினார்கள். இவள் அநியாயத்துக்கு இறக்கப்பட்டார்கள். சமையலால் வந்து அண்ணாவின் தோள் தொட்டான். சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொட்டு, இந்த கல்யாணம் நடக்காது. அண்ணா இஸ்ரேலுக்காக கத்தினான். அண்ணி அவன் அருகில் போய் அவன் கையை பிடித்து கொண்டாள். ஒரு ஆறுதலுக்காம். இந்துவுக்கு சிரிப்பு வந்தது. எல்லாம் நேரம். கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. நெருங்கியவர்கள் மட்டும் மிஞ்சியிருந்தார்கள். மாமா தான் அப்பாவை கொஞ்சம் காபி சாப்பிட சொல்லி கொண்டிருந்தார். அப்பா எழுந்து உட்கார்ந்தார். அங்கிருந்தே இவளை பார்த்தார். தலையில் அடித்து கொண்டார். போச்சுமா, எல்லாம் போச்சு. அப்பா அழாதீங்க. மனதுக்குள் அப்பாவை சாந்தப்படுத்தினான். அப்பா அழாதீங்க. கல்யாணம் நின்று விட்டது. ஆம், இதில் நம் பங்கு எதுவும் இல்லை. பணம் நஷ்டம்தான். விடு, இன்னொரு முறை இந்த அவஸ்தை வேண்டாம். அண்ணா விடவில்லை. என்ன பண்ண போறீங்க இப்ப? அண்ணா வேகமாய் கேட்டான். தெரியலடா. அப்பாவின் குரல் கம்மி இருந்தது. இப்ப சொல்லு, இது தரித்திரம். இவ்வளவு செலவு பண்ணாதேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இனிமே அவ்வளோதான். தாலி கட்டுறதுக்கு முன்னால அப்பம் போயிட்டான். அண்ணா குரூரமாய் பேசினான். டேய் டேய், அது பாவம்டா புலம்பினார். அண்ணா மேல் கோபம் வந்தது. ராஸ்கல், பெண் சுகத்துக்காக பெற்றவர்களை உதறி தள்ளிய நாய் அதட்டுகிறது. அடக்கி கொண்டாள். மெல்ல எழுந்தாள். அப்பாவை நோக்கி நடந்தாள். அப்போதுதான் அவன் உள்ளே நுழைந்தான். சூரியகுமார் மாப்பிள்ளை. அப்பா சடாரென எழுந்தார். பாய்ந்து போய் அவன் விரல்களை பற்றி கொண்டார். மெல்ல குலுங்கினார். இந்து ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யா மெல்ல அப்பாவை தட்டி கொடுத்தான். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. தப்பு யார் மீதும் இல்லை. நான் இப்போ போகணும். வேற வழி இல்லை. கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கலங்கக்கூடாது. இந்து தான் என் மனைவி. இந்துவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. இன்னொரு நாள் இந்த கல்யாணம் நடக்கும். மெல்ல அப்பா விரல்களை பிரித்து விலகி தலை குனிந்தவாறு வாசல் நோக்கி நடந்தான். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.